ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளவோ சொன்னோம், கேட்க மாட்டேன்ட்டாங்க மயிலோட அம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் குடித்தது பத்தாததுக்கு அப்போ தான் பழனிவேல் கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டுருக்காரு. உள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த பிள்ளை பயந்து பயந்து நிற்கிது. அப்படியும் பயந்துக்கிட்டு இருக்கையில் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குமார் உள்ள பீரோவை திறந்து சரக்கு பாட்டிலை எடுத்து அதை குடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, உன்னை நான் பிடிச்சி கல்யாணம் பண்ணேன்னு நினைக்கிறியா? சத்தியமாக கிடையாது. இந்த எதிர்த்த வீட்டுக்காரி ஒருத்தி இருக்கா, உனக்கு தெரியுமா? அவளுக்காண்டி தான் உன்னையே கல்யாணம் பண்ணேன். அவன் நினச்சிக்கிட்டா எனக்கு பொண்ணே கிடைக்காது, எனக்கு கல்யாணமே முடியாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டா. கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும், நானும் கல்யாணம் பண்ண முடியும்ன்றதை காட்டுறதுக்காண்டி தான் உன்னைய கல்யாணம் பண்ணேன். இவளே ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாளா? இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன இப்போ சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய், நீ என்னடி, நான் எப்போ வேணாலும் சரக்கு அடிப்பேன், உட்கார் உட்கார், கீழே உட்கார் கீழே உட்கார் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணுறாங்க. இந்த பிள்ளை அப்படியே அழுக முடியாமல் அப்படியே உம்முனே உட்காந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் விட்டது தான் இப்பயும் சொல்லியிருக்காங்க. ராஜிக்கு கதிர் போய் ப்ரெக்னட் கிட்டு வாங்குறாரு. வாங்கையில் ஆளுகளாக இருக்காங்கன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு உள்ளே போக வரேன்னு இருக்காரு. அப்போ மெடிக்கல் ஷாப்கார் கேட்குறாரு, என்னங்கய்யா கடைங்கிடே வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் இல்லை, மெடிக்கல் கிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்குறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிட் வாங்கிட்டு வராங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.